செம்மணி புதைகுழி விசாரணைகள் துரிதம் நிதி ஒதுக்கீட்டிலும் கூடுதல் கவனம் செலுத்துவதாக அறிவித்திருக்கிறார் நீதியமைச்சர் என்பதான செய்தினையும் நாம் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இது தொடர்பில் இவ்வாறான கருத்தினை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் அவதானத்தை செலுத்தும் போது செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி புதைகுழி தொடர்பில் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. எனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய தினம் இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைக்கும் போது செம்மணி புதைகுழி அகழ்வு பணி உள்ளிட்ட அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு போதுமான நிதியை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு போதுமான நிதியை ஒதுக்க முடியாவிட்டால் வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தங்களால் உதவ முடியும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் என்ற வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது யாழ்ப்பாணம் செம்மணியில் பாரிய மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, இங்கே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, சர்வதேச ரீதியான பாரிய மனித புதைகுழிகள் என்று கூறும் தன்மையை கொண்டிருக்கிறது. இங்கே எவ்வித பாதுகாப்பும் போடப்படவில்லை, மக்கள் அங்கு சென்று எதனையும் செய்யலாம் என்பதை போன்று உள்ளது. அந்த புதைக்குழி தொடர்பான நடவடிக்கைகளுக்காக போதுமான நிதி இல்லை, அங்கு அகழ்வுகளை நடத்துவதற்கும் சட்ட மருத்துவ அதிகாரி விடயங்களை செயற்படுத்துவதற்கும் நிதி போதுமாக இல்லை, ஒதுக்கப்பட்டுள்ள நிதி 20 நாட்களுக்கும் போதுமானது அல்ல, போதிய நிதி இல்லாமல் அந்த நடவடிக்கைகளை நிறுத்தப் போகிறார்கள். இதனால் அந்த புதைக்குழியை பாரிய மனித புதைக்குழியாகவே பிரணப்படுத்த வேண்டும், அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். உங்களுக்கு தேவை என்றால் வெளிநாடுகளிலிருந்து நாங்கள் நிதியை பெற்றுத்தரவும் உதவலாம். 1996 காலப்பகுதியில் அங்கிருந்த கிருஷாந்தி கொலை வழக்கின் போது 600 பேர் அங்கிருந்து காணாமல் போனவை தெரிய வந்தது. இதனால் உண்மைகளை கண்டறிய வேண்டும், இதற்காக நிதியை ஒதுக்குமாறு நாங்கள் கோருகிறோம். இதனை பாதுகாப்பதற்காகவும் சாட்சியங்களை பாதுகாப்பதற்காகவும் நடவடிக்கை எடுக்குமாறும் இவ்வாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கைகளை விடுத்திருந்தார். ஹர்ஷன நாணயக்கார அமைச்சர் அவர்களும் இதற்கு நேற்றைய தினம் பதிலை அளித்திருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த வகையில் நீதியமைச்சர் இதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக அமைச்சரும் பதிலளித்திருக்கிறார். எனவே யாழ்ப்பாணம் செம்மணியில் பாரிய மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, இங்கே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கே முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்து பேசியிருக்கிறார். எனவே கஜேந்திரகுமார் எம்பி முன்வைத்த விடயம் தொடர்பில் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளதோடு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும், அத்துடன் துரிதமாக விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் உங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயத்தின் முக்கியத்துவத்தை உணர்கிறேன். இதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளில் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கிறேன் என்பதாக ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இது தொடர்பில் விசாரியுங்கள், இது தேர்வு நடவடிக்கை எடுங்கள், எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தயார் என்பதுவே கஜேந்திரகுமார் பொன்னம் அவர்களால் கூறப்பட்டிருக்கிற முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது.